கூப்பிடுவோமா? தாய் சரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக்க தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் என் மயனுக்கு தீர்க்க வரணும். ஆத்தா ஐஸ்வரி எந்த கட்டாக இருந்தாலும் அவு தெரிஞ்சிட்டு வா. ஆத்தா ஐஸ்வரி மன நிம்மதி வேணும், மன நிறைவு வேணும், துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்க மயனுக்கு ஆத்தா ஐஸ்வரி எல்லாமே வெற்றியை கொடுக்க வரணும். வாய்ட்டு கூப்பிடுங்கப்பா. ஆத்தா வாத்தா ஏழைக்கு இறங்கி வாத்தா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வா. ஆத்தா ஐஸ்வரி ஏழை மயனுக்கு வாங்க இறங்கி வா. அந்த குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உனக்கு மட்டும் தெரியும். ஆத்தா அந்த மாதிரி என்ன நினைச்சு குறி வச்சுச்சு ஆத்தா ஐஸ்வரி வா. எதுவா இருந்தாலும் ஆத்தா தீராத பிரச்சனை தீர்த்து வைக்க வரணும். ஆத்தா கட்டாவும் தெரிஞ்சுட்டு வாத்தா. ஆத்தா ஐஸ்வரி அள்ளும்பாலும் தெய்வ நம்பிக்கையோடு இருக்க மயனுக்கு வரணும். ஆத்தா ஐஸ்வரி மன உருகி உள்ள உருகி வா. எந்த கட்டா இருந்தாலும் அவுத்தறி ஆத்தா உன்னால முடியாத கட்டி எதுவுமே இல்லை. ஆத்தா ஐஸ்வரி தாய் அந்த மயனுக்கு எதுவாக இருந்தாலும் வரணும். ஆத்தா தாய் மன நிம்மதியை கொடுக்கவா, மன நிறைவை கொடுக்கவா. நல்லா வாய்விட்டு கூப்பிடுங்கப்பா. ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வா. ஆத்தா வா கட்டா அவுத்தறிஞ்சு வா. ஏந்தாய் வந்த மயனை காக்க வச்சுக்கிட்டு இருக்க உனக்கு தெரியாது அந்த மயன் மனசில் என்ன இருக்குன்னு வா தாய். அவுத்தறிஞ்சிட்டு வா. உன்னால முடியாத கட்டி எதுவுமே இல்லை. அவுத்தறி தாய் எந்த மயனுக்கு எதுவாக இருந்தாலும் தீராத பிரச்சனை தீக்கணும். என் தாய் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கு தாத்தா தாய் வா. ஏன் காக்க வைக்கிற ஆத்தா ஐஸ்வரி வாடு என்னை பெத்த அம்மா வா. எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதா. ஆத்தா ஐஸ்வரி இறங்கு வா. என் தாய் வரணும். அந்த மயனுக்கு மன நிம்மதியை கொடுக்க வரணும். ஆத்தா அள்ளும்பாலும் தெய்வம் கெதின்னு இருக்க பையனுக்கு வரணும். என்ன குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு ஆத்தா ஐஸ்வரி தாய் வா. சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குத்தாவா. கட்ட அவுத்தறி தாய் ஏத்தா ஆவுக்கு இவ்வளோ நேரம் வா. அவுத்தறி ஒன்னால முடியாத கட்டு எதுவுமே இல்லை. ஆத்தா அவுத்தறி வா. கொஞ்ச நாளாகவே குடியில் மன நிம்மதி இல்லாமல் போயிட்டு இருக்குப்பா பொழப்பு. உண்மையா? ஏன் எதுனாலேனே தெரியலைன்ட்ட. உண்மையா? நாங்கள் உண்டு எங்கள் வேலை ஒன்று இருந்த குடும்பத்தில் மன நிம்மதி இல்லாமல் இப்போத்தே கொஞ்ச நாளாகவே ஆளுக்கு ஒரு திசையில் உட்காந்து பேச வேண்டியதாக இருக்குது. உண்மையா? ஏத்தா அப்படி நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம்? நான் யாருக்கு இது நாள் வரை ஒரு பாவம் செஞ்சதில்ல மனசறிஞ்சு. உண்மையா? யாரு கூடயும் கெடுத்தல. தா உண்டு தா வேலை உண்டுன்னு இருக்க மயன். ஆனால் நிம்மதி இல்லாமல் போனதுக்கு யார் காரணம்னு கேட்குற. சரியா? இப்போ இல்லைப்பா கொஞ்ச நாளைக்கு இப்போ சொல்லலை, வருஷம் கடந்துருச்சு. உடம்பங்காளியில் அடுத்த பங்காளியில் சண்டை வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? இருக்கா இல்லையாப்பா? அடுத்தவங்க. சரியா? 2 பேர் உன் கூட பிறந்தவங்கள ஒருத்தர் இருந்துச்சு, அடுத்த 3வது பங்காளியில் ஒரு சண்டை வந்துச்சு. இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் பிறந்தனோட சண்டை வந்துச்சு. சரியா? அதுக்கு முன்னாடி நீ விவரம் தெரியாத வயசு. அப்போ உன் பங்காளியில் ஒருத்தவங்க கூட சண்டை வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? சரிப்பா. சரியா? அவங்களுமே எப்பவுமே உன் குடி நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மயங்க உங்கள் அப்பா இருக்க காலத்தில் சொல்லி வரி. சரியா? உங்கள் குடும்பத்தை வந்து எப்பவுமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க. ஒட்டு உறவும் இல்லாத மாதிரி நினைப்பாங்க. சரியா? அவங்க இப்போ ஆனால் கூட பிறந்த சகோதரோட சண்டை வந்துச்சா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. 10 வருஷ காலமாக சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தீர்வு இல்லை. எதுக்கு எடுத்தா உன்னை நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டாங்க. உன் குடியை எம்புட்டோ கெடுக்கணும்னு பார்த்தாங்கப்பா. நீ கும்பிட்ற தெய்வத்தினாலதே மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு தடவையும் வெற்றி வாங்குற நேரத்தில் அடித்து ஒன்றும்லாம் பண்ணிடுவாங்க. சரியாப்பா? எது நீ விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே சொல்கிறேன். சரியா? எதை நம்ம செஞ்சு ஜெயிப்போம்னு நினைப்ப அன்னைக்கு அப்படியே மட்டப்படுத்தி போடுவாங்க. இப்படி மட்டப்படுத்தி காலமே கடந்து வச்சுன்ட்டேன். இன்னமும் அவன் சித்திரவதை. சரியா? இன்னமும் சித்திரவதை. நல்லா இருக்கவே நினைக்க மாட்டேன். அவன் போன பாதையில் நீ போகவே முடியாது. உண்மையா? அவன் போகிற பாதையில் நீ போகவே முடியாது. போன அன்னைக்கு அவ்வளோதான் முடிச்சுட்டோம்னு சொல்லிடுவாங்க கதையவே. சரியா? அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. சரியாப்பா? இப்போ வந்து எனக்கு மன நிம்மதி வேணும். என் பிள்ளைக்கு நல்லபடியாக மாங்கல்யம் பூட்டி வைக்கணும். சரியா? என் தெய்வம் கும்பிட தெய்வம் வந்து ஒத்தாசை இருக்கணும். என் மனையில் பிரச்சனை இல்லாமல் வம்பு வழக்கு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கணும். சரியா? எதுக்கு எடுத்தாலும் சரக்குனாவே வம்பு வருது. பிள்ளைகளுமே ஒத்து போக மாட்டேங்குதுங்க. நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று பாடுதுங்க. இருக்குதுங்க சொல்லுது. நம்ம ஒன்று சொன்னால் அதை ஒன்று சொல்லுதுங்க. அது அப்பாற்பட்டது. வீட்டுக்காரன் வந்து எப்போ பார்த்தாலும் கனவு வருது கலவரம். உனக்கு அது பணியோட செய்தா இல்லையா? செஞ்சுட்டு சொல்கிறேன் ஆத்தா. அப்பா அது வந்து தெய்வ கெதின்னு உட்காந்துக்கனாலே இன்றைக்கி உன் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. தெரியுமா? அந்த தெய்வ ஒத்தாசை இருக்கிறனாலதே நீ அந்த இடத்துல நடமாடுற. அதுக்கு ஏன் அந்த தீர்வை கொடுக்கவே இல்லை நீ? அதை சொல்லு ஃபஸ்ட்டு. அப்புறம் பிள்ளைகளுக்கு எனக்கு அப்புறம் அத்தா. அப்பா அவங்க குடும்பத்தில் சண்டை ஓட்டாங்க வாரு. என்னைக்கு நீ பெரிய ஆளுன்னு கேட்டாங்க ஞாபகம் இருக்கா? கேட்டாங்களா இல்லையா? அன்னைக்கே அந்த தாயை முடக்கி வச்சுட்டாங்க. தெரியுமா தெரியாதா? அவன் கேட்ட கேள்வி அன்னைக்கே முடக்கிட்டாங்க. இவ என்ன பெரியாளா? இவ வந்து என்ன நாளைக்கு திருநூறு கொடுப்பாளா? இவ என்ன அப்படி என்ன பெரியாளா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை
கேட்டதை அன்னைக்கே முடக்கிட்டாங்களே, உனக்கு தெரியலையா? செவத்தை போட்டு கட்டி வச்சுட்டாங்க, அன்னைக்கே கட்டி வச்சுட்டாங்க. கேட்டு அப்பயே கட்டி வச்சுட்டாங்கல்ல, இவங்க பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடாதுன்னு. நான் போய் நின்று தெய்வத்தை திண்ணூறு எடுத்து கொடுத்தா யாரும் வந்து வாங்க மாட்டாங்க அப்படின்ற அகம்பாவம் ஆணவம் கொண்டவங்க தானே அவங்க. அவன் கட்டினேன், நீ அந்த பிள்ளைய காக்குறதுக்கு இன்னைக்கு உனக்கு வருஷம் ஒரு தடவும் வாசல்ல வந்து உனக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எப்போ பார்த்தாலும் கனவு, கை வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குது, மேல் வலிக்குது, இதே புராணமாக இருந்தால் எப்படி குடும்பம் ஓட்டுறது? அப்பா நீ என்னைக்கு அந்த மனைவியை கை பிடிச்சியோ அன்னையில இருந்து அது முடக்கத்துலதே இருக்கு. முடக்கத்துலதே இருக்கு. அதுக்கு சரியா? அது முடக்கத்திலேயே இருக்கு. அவங்க பார்த்துட்டு வேறதேன்னு சொல்றீல்ல, கட்டி வச்சிருக்காங்கல்ல, கட்டி வச்சு இதை ஒட்ட விடாம பண்ணிட்டாங்களே என் பிள்ளையே. என் பிள்ளை அம்மா நீயே இருக்கு, நீனே கெதின்னு உன்னே தேனே நாரி ஓடுறின்னு எத்தனையோ புலம்புது. அவங்க செய்யாதெல்லாம் செஞ்சு மறுத்து வச்சு என் பிள்ளைகிட்ட வந்து நான் இன்னைக்கு வந்து நின்றா அப்படியே பேசுவி. உண்மையா? நீ பேசுற எல்லாத்தையும் கொண்டாந்து காட்டுற. நைட்டு கூட எதுக்கு கொண்டாந்து அவனை எதிரியை கொண்டாந்து காட்டினே எதுக்கு? அவனே பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் பிள்ளைக்கு யார் காரணம் அவனேன்னு சொல்றீல்ல, நீ புரிஞ்சுக்கணும்ல. அவனை கொண்டா காட்டுறாப்ப அவனை ஒன்றும் பண்றே இல்லையே, இங்கே தானே சொல்லிட்டு இருக்க. ஏப்பா அவன்தே காரணம்னு உன்ட பல தடவை சொல்லிட்டி. நான் கனவுலையும் சொல்லிட்டு நெசத்துலையும் சொல்லிட்டி. உண்மையா இல்லையா? அவன்தே குடியை கெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா இல்லையா அவன்கிட்ட வந்து? உண்மையில ஒத்துக்கிட்டாயே. அவனை ஒன்றும் செய்யறே இல்லை, இங்கே தானே சொல்லிக்கிட்டு இருக்க. நான் போட்டு காட்டு, நீ ஏன் கவலைப்படுற? நீ சொன்னியா? கேளு, நீ கேளுன்னு சொல்லு. எனக்கு இந்த பிரச்சனையும் தீர்வாகணும். என் வீட்டுக்காரம்மாவுக்கு எந்த குறை இருக்கக்கூடாது. கையால் வலி, மேலு வலி, நெஞ்செறியுது, காலெறியுது, கையெறியுது, இந்த வலி. அப்பா மண்ணள்ளி எல்லா வேலையும் பார்த்துட்டேன். என் மகக்கிட்ட அதே நான் சொல்லல. நான் இருக்கிறனாலதே நீ அந்த இடத்துல இருக்கு இப்பத்தேனே சொல்லி வந்தி. இல்லைன்னா அந்த இடத்துல இருந்துக்க முடியாதே. அந்த இடத்துல நீ குடி கொண்டு இருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு பண்ணினாங்கல்ல, உனக்கு தெரியுமில்ல. நீ வேற இடத்துல போய் பார்த்தப்ப சொன்னாங்கல்ல. இந்த இடத்துல இருக்காம வெளியில போயிட்டே வேற இடத்துலதான் இருக்கேன். பிரச்சனையே வேணாம ஒதுக்கிட்டே போறோம். ஒதுக்கி போனால அதுக்கு ஒரு நிம்மதி இல்லை. எப்போ பார்த்தாலும் கனவு வாங்குறது, மேல் வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, இதே பிரச்சனை. இப்போ அதுதான் கிளம்புச்சு. சரி அது இப்போ உடனே வரோம், அது ஒரு ஆளாக வர முடியாதுன்ட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு பார்த்துட்டு சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு விட்டுச்சு. அதான் அதுக்கு முதல்ல தீர்வு விடு, நல்ல தீர்வு. என்கிட்ட வந்துட்டே இல்லைப்பா. ஏன் தின்னூறு தீர்த்ததை கூடி என் பிள்ளையே நான் கட்டி காத்துக்கிட்டு இருக்கவ நான் விட்டுருவீனா? யார் என்ன செஞ்சாலும் சரி நீ தான் அதுக்கு எந்த குறையும் இல்லாமல் தீர்த்து கொடுக்கணும். உனக்கு வருஷம் ஒரு தடவை பூவில் இறங்கிட்டு தானே இருக்கோம். பூவில் இறங்காம இருக்கா? அவன் வந்து பல தடவை உன்ட்ட காமிச்சு கொடுத்துட்டின்னு சொல்லிட்டி. அவனே காரணம் என் பிள்ளைய முடக்கி வச்சதுக்குன்னு சொல்லிட்டி. சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை, இன்னைக்கு தானே இந்த தாயிட்ட வந்து கேட்குற. அங்கிட்டு இங்கிட்டு மாத்தேனே ஓடி திரிஞ்ச. இன்னைக்கு தானே அம்மா நீ இருக்க இல்லை, நீ என் பொண்டாட்டி மேலே இருந்துக்கிட்டு ஏன் இப்படி சித்திரவதை படுத்திக்கிட்டு இருக்கிற, உன்னால முடியாது. இன்னைக்கு தானேப்பா வந்து கேட்டேன். என்னையும் காப்பாற்றி அதையும் அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சிருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் கையால் சோத்தோட இருக்கு. இருந்தாலும் கையெறியுது, கால் வலிக்குது, மேல் வலிக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரே குழம்பு ஒரே இது. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒன்றும் இல்லைங்கிறேன். நானே சொல்லிட்டீல, அவன் பார்த்து விட்ட வேலைதேன்னு சொல்லிட்டீல. இந்த தாயிட்ட வந்துட்டேல, அம்மா நீ தானே அந்த மகமேட்டில் இருக்கேன்னு கேட்டேல. இந்த தாய் இன்னி வந்து நான் தீர்த்து வைக்க வர்றேன். சரியா? அவனை போட்டு காட்டி என் கண்ணு முன்னாடி எதுக்கு அவங்களுக்கு நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம்? ஒரு பாவம் அறியாம எங்களை போட்டு சித்திரவதை படுத்தி முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டியா? இனி நான் வந்து அவனை எதுக்கிறதுக்கு எனக்கு தெம்பும் இல்லை, தைரியம் இல்லை. நீ தெய்வம் இருந்தா பாருன்னு சொல்லிட்டியா? கும்பிட தெய்வம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் கையில அருவா இருக்கா இல்லைன்னு கேட்டியா? கேட்டே இல்ல? அருவா வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா, அந்த அருவா மழுங்கி போச்சான்னு கேட்டியா? கேட்டே இல்ல? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்ல, இந்த தாய் அந்த அருவாக்காரையும் என் அண்ணனும் நாங்க தீர்த்து வைக்கிறோம். என்னுடைய தீர்த்தம் தின்னுறையும் என் பிள்ளை குடு, நான் வர்றேன் சத்தியவா கட்டுப்பட்டு. இந்த தாய் என்னைக்கு உங்ககிட்ட வந்து குடி ஒண்டினோ அன்னையிலிருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பேணி. என்ன என் பிள்ளைக்கு அவங்க படாத பாடு படுத்திக்கிட்டே உட்காந்துருக்காங்க. என் பிள்ளைய நுமுந்து நடக்க விட மாட்டாங்க. சரியா? நுமுந்து நடக்குந்துச்சுன்னு தெரிஞ்சாவே அடுத்து அது என் பிள்ளை முடங்கிரும். சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லப்பா, இந்த தாய் தீர்த்து வைக்கிறீங்க. உனக்கு என்ன வர வேணுமா அதை கேட்டு வாங்க. இந்த தாய் தரி அதுக்கு சோதனை கொடுக்கணும். இந்த இடத்து பிரச்சனையை தீர்த்து எனக்கு அந்த இடத்துல இடம் வாங்கி கொடுக்கணும். என் பிள்ளைகளுக்கு எந்த குறை இருக்கக்கூடாது. எனக்கு கை கால் சோதனை கொடுக்கணும். இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை, மன நிம்மதி வேணும் தானேன்னு தேடி வந்துட்டேன். நீ இருக்கிற இடத்துல நாங்கள் தலை நிமிந்து எதிரிக்கு முன்னாடி வாழணும்னு சொன்னியா? தலை நிமிந்து வாழணும், என்னை 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நான் வரணும். என்னை முடக்கி ஒண்ணுமில்லாம பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்ல. இந்த தாய் வந்துட்டுப்பா உன்னை தலை நிமிந்து நடக்க வச்சு என் பிள்ளைக்கு சீக்கிரமே மாங்கல்யம் மூட்டி வச்சு அவ கண்ணு முன்னாடி உன்னை வாழ வச்சு காட்டுறீன் பாரு. இந்த தாயை அப்ப சொல்லு யாருன்னு குடி தின்னூர.